ஹலோ ஹலோ. சொல்லுங்க. ஓகே ஓகே, சரி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார், அவள் இருக்கணும் ட்ரெஸ் பண்ணியாச்சு. அவளோட செல்ஃபோன் மயிலாப்பூர் டவரை காமிக்குது. ஸோ அவள் அந்த இடத்து பக்கத்தில் இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல. அவ ஜெகஜால கில்லாடியா இருக்கா. உள்ள போய் பாத்தீங்க சரி, இது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்தது சார். எப்ப நடந்துச்சு? நீங்க எப்ப பாத்தீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி டம்முன்னு வெடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. நாங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா ஏதோ கருகுன வாடை வந்துச்சு. என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா அந்த பொண்ணை பார்க்கவே முடியல சார் என்னால. அப்படியே முகமெல்லாம் கருகி போய். அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனையா? இல்ல சார், நாங்க பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. திடீர்னு ஏன் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல சார். இன்னைக்கு எல்லாம் அப்படிதான். வெளியில பாக்குறதுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியும். விசாரணை பண்ணி பார்த்தா எல்லாம் தெரியும். மேகாக்கு என்னாச்சு? மோகன் ஏதோ கேஸ் வெடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இருக்குது. முகத்தை பார்க்கவே முடியல. இவர் யாரு? இவர் தான் இறந்து போன மேகாவோட ஹஸ்பண்ட் சார். மோகன், மோகன் அமைதியா இருங்க. மோகன், கொஞ்சம் அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்க. அமைதியா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க மோகன். மோகன், ப்ளீஸ். ஐயோ மேகா, ஐயோ சந்தேக போட்டு நானே கொண்டேன் மேகா. ஐயோ ஐயோ மேகா. பொண்ணோட போட்டோவை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆர்டிஸ்ட சொல்லி வரைஞ்சி எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பியாச்சு சார். சவுத் டு நார்த், இமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம். நார்த்ல இருந்து இது எங்க நார்த் மூஞ்சியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு நிச்சயமா ஒரு தமிழ் பொண்ணு தான். அது தெளிவா தெரியுது. அந்த பொண்ணோட மோட்டிவ் பணம் மட்டும் இல்லை. ஆமா சார், என்கிட்ட வந்தப்ப பணம் தேவைன்னு பிடிங்கிட்டு போன பொண்ணு உங்ககிட்ட பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அநாத ஆசிரமத்தை தூக்கி கொடுக்க சொல்றான்னா அவ மோட்டிவ் பணம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம 2 பேரால டிபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாமோ? இல்லை சார், என் லைன்ல கிராஸ் ஆனவங்கள நான் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பேன். அதுலேயும் எவனாவது பாதிக்கப்பட்டவன்னா ரொம்ப உஷாரா அவன் ஃபோட்டோ, அட்ரஸ்ன்னு மொத்த டீட்டெயில்ஸையும் பக்காவாக வச்சிருப்பேன். உங்க லைன் கிளியர்னா என் சைட்ல எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவ உங்ககிட்ட பணத்தை மட்டும் தான் கொள்ளடிச்சா. ஆனா என்கிட்ட வேலையை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கான். சோ என்னால அவ எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு தோணுது. சார், எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஸ்ட்ரைக் ஆச்சு. அவ உங்களை ராஜினாமா பண்றது மட்டுமே மோட்டிவா இருந்தா அது மட்டுமே பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு இன்னொரு செக் வச்சிருக்காளே. என்னது? அந்த புண்ணிய கோடி விஷயமா? ஆமா சார், அந்த ஆள் மேல இந்த பொண்ணுக்கு ஏதோ பயங்கரமான பகை இருக்கு. அதுக்கு பழித்திக்க தான் இப்படிலாம் நடந்திருப்பாளோன்னு யோசிக்க தோணுது. எப்பவோ யாரோ என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த அரசியல் பினாமி புண்ணிய கோடி ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு மினிஸ்டர் இவங்கிட்ட வந்து உனக்கு ஒரு பெரிய பதவி தரேன், உன் ஒய்ஃப் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருக்கான். இவனும் சபலப்பட்டு போய் அதை ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கான். அந்த அம்மா அடிச்சு இவனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த அம்மாவுக்கும் இவனுக்கும்
ஒரு பொன் குழந்தை இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அந்த குழந்தை தான் இந்த பொண்ணா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த பொண்ணு தான் பகையெல்லாம் தீக்கிறதுக்காக இப்படி பண்ணுவாளா சார்? இவன் பெரிய பொசிஷனுக்கு வந்த உடனே அந்த அம்மாவை தண்டிக்கிறதுக்காக உன் பொண்ணை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிருக்கான். அது வரைக்கும் எனக்கு தெரியும். சார், அந்த கோணத்தில் நாளைக்கு ஒவ்வொரு ஆங்கிள்லையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ இவ்வளவு நேரமா இவங்கள பார்க்க யாரும் வரல. அப்போ ஜெனுவினான காரணமாக தான் இருக்கும். பார்த்துடலாம். ஹலோ கமிஷனர் சார். சார், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார். இல்லை 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 இல்லை, இன்னைக்கு நாங்களும் நீங்களும் சந்திக்கவே முடியாது. நாளைக்கு திடீர்னு கூப்பிடுவேன், தயாரா இருக்கு. ஏய், வண்டி ஆடுற. அடச்சி, அறிவு கட்டவனுங்க. போலீஸ்காரனாலே இவனை கிள்ளுக்கறியா போச்சு. ஏன் சார், அந்த ஆளுக்கு வீடு இல்லை? அதெல்லாம் அங்கங்க வீடு வச்சிருக்காங்க, ஆனா யாருக்கும் காட்ட மாட்டான். இந்த மாதிரி பொது இடத்துல தான் மீட் பண்ணுவான். சார், அந்த ஆள் மினிஸ்டரா சார்? எல்லாம் அவன் நேரையா, தலை விதி. எஸ், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். யார் நீங்க? ஐ எம் சைத்தன்யா, பிஎஸ்சி செகண்ட் இயர், சென்ட் பீட்டர் காலேஜ்ல படிக்கிறேன். ஓகே, என்ன விஷயம்? மேடம், எங்க காலேஜ்ல நடக்க இருக்கிற கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு கணவனை இழந்த விதவைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட இளம் பெண்கள், இப்படி நிறைய பேரை வச்சு அவங்க சந்தோஷத்துக்காக ஒரு டான்ஸ் காம்படிஷன் பண்ணலான்னு இருக்கோம் மேடம். அதுல கலந்துக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வீடு வீடா போய் பழைய துணி எல்லாம் கலெக்ட் பண்றோம் மேடம். உங்ககிட்டயே ஏதாவது பழைய துணி இருந்தா கொடுங்களேன் மேம். ஓகே, உள்ள வா. வாமா, உட்கார். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.